அரசியல் நாகரிகம் கருதி ஏதாவது செய்தார்களா? இல்லை. ஒருவரை முதலமைச்சராக அடையாளம் காட்டினார். அந்த முதலமைச்சரை பார்த்து அவர் என்ன சொல்றார் என்று சொன்னால், எதையோ பார்த்து எதையோ குறைக்கிறது என்று சொல்லி இழிவாக பேசிய ஒருவர் தான் இந்த நாட்டை 4 ஆண்டு காலம் ஆண்டார். அதற்கு விடிவு காலமாகத்தான் 2021 தேர்தல் நடைபெற்றது. ஒரு முற்றுப்புள்ளியை தமிழக மக்கள் வைத்து விட்டார். எந்த காலத்திலும் பழனிசாமி என்ற நபர் தமிழகத்துடைய பொறுப்பிற்கு எந்த நிலையும் வரக்கூடாது என்ற நிலையில் 2021 எடுத்தார்கள். மீண்டும் இப்பொழுது 2026 தேர்தல் வருகிறது. அவர் லாரியில மைக்க போட்டு கத்துன்னு கத்துறாரு. எதற்கு இப்படி கத்துறாருன்னு நம்மளுக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. அவரை பத்தி நன்றாக தெரியும். நம்பிக்கை துரோகிக்கு எடுத்துக்காட்டு என்று சொன்னால், உலகத்திலேயே தன்னை முதலமைச்சர் நாற்காலில் உட்கார வைத்தவரையே அவர் எந்த அளவுக்கு இழிபடுத்தி பேசினார் என்று நாட்டு மக்களுக்கு நன்றாக இருக்கும். அதுவும் நம்முடைய தெற்கத்தி மக்களுக்கு மிகவும் நன்றாக தெரியும். இந்த தேர்தலில் அவருக்கு தகுந்த பாடத்தை பகுதி மக்கள் முழுமையாக தருவார்கள். ஏன் என்று சொன்னால், இந்த மண் வீரம் தெரிந்த மண். பூலித்தேவன் இந்திய திருநாடு சுதந்திரமடைவதற்கு முதல் குரல் கொடுத்த மாவீரன் பூலித்தேவன் பிறந்த மண், புண்ணிய மண். இந்த புண்ணிய மண்ணில் எடுக்கின்ற முடிவுதான் தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை தொகுதிக்கு எதிரொலித்து நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் புரட்சி தேர்வால் உருவாக்கப்பட்டு எழுகின்ற நேரத்தில், பல இடர்பாடுகள் வந்த நேரத்தில் அதற்கு ஆதரவு கரம் தந்தவர்கள் தெற்கத்தி இந்த சீமையை சேர்ந்தவர்கள் என்பதனை நான் இன்றைக்கும் நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படிப்பட்டவர்களை, தியாகசீலர்களை அரசியலில் எந்த மூலையிலும் இருக்கக்கூடாது என்கிற ஒரே காரணத்தை, எண்ணத்தை வைத்துக் கொண்டுதான் பழனிசாமி இன்னைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற நிலை உருவாகி இருக்கிறது. அந்த நிலையை உருவாக்கிய பழனிசாமி அவர்களை அரசியல் இருந்தே துடைத்தெறிய வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு இந்த மக்களுடைய எண்ணம். அதை நீங்க செய்வீர்களா? ஆக ஒரு நம்பிக்கை துரோகி அரசியல் இருக்கக்கூடாது. செய்த உரிமையை நன்றி மறந்தவர்கள் அரசியல் இருக்கக்கூடாது என்ற நல்ல தீர்ப்பை வழங்குவதாக நீங்கள் தான் எஜமானர்.